ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்லேயே மில்க் மைட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், 1 கப் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. ஸோ 1/2 கப் சுகர் கிரானுவல்ஸை வந்து பவுடராக ஆக்கணுங்க. ஸோ அதுக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பவுடர் சுகரோட நம்ம 1 கப் வந்து மில்க் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்ல வைப்பரில் போட்டு நல்லா அடித்து எடுத்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வருங்க. 1 நிமிஷத்துக்கு அடிங்க, அப்போ தான் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம போடுறப்பவே உங்களுக்கு தெரியும். இட் லுக்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீமாக கூட நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு திக் அண்டு வந்து ஒரு யம்மியான ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீட்லேயே இந்த மாதிரி மில்க் மைடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.